12/4/2025 காருண்யா 701. இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், நம்ம 11ஆம் தேதி நிர்மல் 427க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 8-4 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 9-3-5, 4ஆம் நம்பர் பவரில் வந்திருக்குது. சப்போர்ட்டுக்கு கொடுத்த 5 வந்திருக்குது. ஓவர் நம்பர் 3 வந்திருக்கு. 3-9 சாலிடாக நம்மளுக்கு வந்திருக்குது. சரிங்களா, நாளைக்கு இதிலேருந்து எப்படி வருங்கிறது தான் நம்மளுக்கு கணிப்பு. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2 கொடுத்துருந்தோம். இந்த 3 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். 3 பி போர்டுக்கு வந்திருக்கு. இந்த 9 பி போர்டில் கொடுத்த 9 ஏ போர்டுக்கு போயிருக்கு. சி போர்டில் 5 கரெக்டாக வச்சுருக்குறோம். சரிங்களா, மற்றபடி இங்கே 98 கொடுத்துருக்குறோம். 93 வந்திருக்குது. 8க்கு பவர் 3. சரிங்களா, 93 பவரில் தான் வந்திருக்குது. 44, 28 இதெல்லாம் வரல. சரிங்களா, ஏன்னா ரிசல்ட் வந்து 935 அப்படிங்கும்போது 98 மட்டும் பவரில் வந்திருக்கு நம்மளுக்கு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். சரிங்களா, மற்றபடி இல்லை 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு தான் வந்திருக்குது. அதுக்கு தான் நம்ம பிரித்து வச்சுருக்குறோம். இதில் கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா அழகாக ஒரு இந்த பார்த்திங்கன்னா 1, 2, 3 இந்த 3 நம்பருமே அப்படி பாக்ஸில் வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு 35 தொல்லை 9 மட்டும் நம்ம பி போர்டில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் ஏ போர்டுக்கு போயிருக்கு. இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, நம்ம நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா, நாளைக்கு பாருங்கள் 12/4/2025 காருண்யா கம்பெனி 701க்கு உண்டான ஒரு கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610545149 இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் பண்ணுங்கள். 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. இதிலேருந்து நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3. சரிங்களா, பி போர்டில் 4-9, சி போர்டில் 7-6. சப்போஸ் மிஸ் ஆனால் அந்த 1ஆம் நம்பர் கூட சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 4 நம்பர் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி சி போர்டு நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியமாக எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு வின்னிங் தரக்கூடிய நம்பர். சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 7-6 வரலாம், இல்லை 1 வரலாம். சரிங்களா, இந்த 1 எங்கே வேணாலும் கூட வரலாம். ஆனால் சப்போஸ் சொல்கிறேன் நான், இல்லைன்னா இந்த 3 கூட சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. அதுமாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய கெஸ்டிங் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பெல்லைக்கான ஆனில் போடுங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை. சி போர்டு நம்பர் நாளைக்கு எப்போவுமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஒரு 4 நம்பர் சொல்லி கொடுப்போம். சரிங்களா, ஏன்னா ஒரே நம்பரில் வரலாம். அது நம்ம 2 நம்பர் இங்கே வச்சுருவோம். இன்னொரு நம்பர் சைடில் கொடுத்து அதுவும் வரலாம். சரிங்களா, ஏ போர்டில் இருக்க நம்பர் எப்போ பார்த்தாலும் அதிகபட்சம் வந்துட்டு சில நேரம் இது வரலைன்னா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் சொல்கிறோம்னா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்தால் தூக்கி வச்சு இப்படி அப்படியும் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் போடுற டிக்கெட்டுக்கு வந்துட்டு உண்டான காசு கிடச்சிரும். சி போர்டு நம்பர் கரெக்டாக எடுத்தோம்னாலே 3 டிஜிட்டல் வைக்கிறவங்க சரி, அதேமாதிரி 2D விளாட்றவங்களும் சரி, சி போர்டு ஒரு நம்பர் எடுத்துட்டாலே அதை மென்ஷன் பண்ணி விளாண்டுடலாம். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 21, 71, 72, 39, 23, 35, 87, 03 நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 35 அடிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 35ங்கிற ஒரு நம்பர் திரும்பவும் வருது. இல்லைன்னா 03 வரணும். அது 03 வரலாம், 30 வரலாம், 35ங்கிறது 53 வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா, வந்தால் வரலாம், இல்லை மேலே இருக்க நம்பர் ஏதாவது வரலாம். இல்லை டபுள்ஸ் கூட நாளைக்கு அதிகபட்சமாக காட்டுது. அப்படி வந்தால் 22, 44, 11, 33 வரணும். சரிங்களா, மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். விருப்பப்பட்டவங்க பவர் நம்பர் கீழே இருக்குது. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 392, 247, 221, 011, 116, 867, 157, 203 இந்த நம்பர்கள்லேருந்து நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணிப்பில் வந்தால் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, 3 டிஜிட்டல் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். எப்போதுமே நமக்கு இங்கே இருக்க நம்பரில் இருந்தால் நம்மளுக்கு அதிகபட்ச வின்னிங் வரும். சரிங்களா, இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம், இப்போ 21 இருக்குது, நாளைக்கு 26 கூட வரலாம். சரிங்களா, இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறது தான். 21ங்கிறது 26ஆகவும் வரலாம், 76ஆகவும் வரலாம். ஆனால் அங்கே இருக்க பேட்டர்னில் என்ன வருதோ அதை கொடுத்துவேன் நான்.
நம்ம பவர் பண்ணி வைக்கிறது வைக்காதது அது உங்களுடைய இஷ்டம். சரிங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 21ங்கிற நம்பரும் வரணும், 12ஆவும் வரலாம், 22ஆவும் 21ஆவும் வரலாம், இல்லை 26ங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே நம்மளுக்கு இங்கே இருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். நேற்றைக்கு அடித்த மாதிரி இதிலேருந்து 2 நம்பர் நாளைக்கு வரலாம். அதான் 1, 2ங்கிற நம்பர் அது இங்கேயே இருக்குது. நேற்றைக்கு வந்த மாதிரி கூட வரலாம். பாருங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. போர்டுலேயும் கொடுத்துருக்க நம்பர் 3 நம்பர் எப்பவும் சாலிடாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.